Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நியூ சாப்டர் ஈகோசிஸ்டம். செகண்ட் சாப்டர் இந்த இக்காலஜி யூனிட்டோட ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஈகோசிஸ்டம்ங்கிற இந்த ஒரு டேர்மை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன லெசனில் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில். ஒரு இக்காலஜி அப்படின்னு படிக்கும்போதே ஒரு பேசிக் யூனிட்டாக நம்ம சொல்கிறது வந்து ஆர்கானிசம். ஓகேவா? ஆர்கானிசம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ், ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அப்படி வச்சுக்கோம். ஒரு இண்டிவிஜுவல் அதே ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் குரூப்பாக வாழும்போது அதை தான் நம்ம பாப்புலேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதையும் நம்ம போன சாப்டரில் பார்த்தோம். நிறைய ஸ்பீஷீஸ் குரூப்பாக வாழறது தான் நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். கம்யூனிட்டி நிறைய பேர் சேர்ந்து நிறைய ஸ்பீஷீஸ் குரூப்பாக, இந்த கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம்தான் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாம் சேர்ந்து வாழறாங்க. இந்த சேர்ந்து வாழும் இந்த இடம், இது எல்லாமே நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இவங்க வாழறதுக்கு தேவையான வாழ்வாதாரமாக இருக்கிற முக்கியமான ஒரு எனர்ஜி சன்லைட்டு, சோலார் எனர்ஜி, அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் சாயில், இவன் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டர். இவன் எல்லாம் இருந்தால் தான் இத்தனை பேரும் வாழ முடியும். இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஈகோசிஸ்டம். ஸோ ஒரு ஈகோசிஸ்டம்குள்ள முக்கியமாக ரெண்டு பேரும் நம்ம வருவாங்க. பயோட்டிக், அதுக்குள்ள இருக்கிற பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். அதுக்கப்புறம் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், டெம்பரேச்சர், லைட்டு, வாட்டர், சாயில், அட்மாஸ்பியர், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இவங்க எல்லாம் ஏபயோட்டிக். ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றியுமே நாம் போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம். இங்கே ஒரு ஒரு ஈகோசிஸ்டம் இயங்குறதுக்கு, ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமாக என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு ஆட்டோட்ராப், ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு, ஒரு ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இதை. அந்த கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் அப்படியே ரீட்டைன் ஆகணும்னா செத்து போகிற, அதாவது ஒரு உயிர் இருந்தாலே சாகும், அதெல்லாம் டீகம்போஸ் ஆகி திரும்பவும் பிளான்ட்டுக்கு திரும்பி வர்றது தான் டீகம்போசிஷன். அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி எப்படி ஆட்டோட்ராப்ல இருந்து ஹெட்டரோட்ராப்க்கு மூவ் ஆகுது, அதுதான் எனர்ஜி ஃப்ளோ. அதுக்கப்புறம் இந்த நம்பரு, அந்த லைக்லாஜிக்கல் பிரமிடில் வரும் ட்ரை வெயிட், மாஸ், அது இதையெல்லாம் சேர்ந்தது. அப்போ அதாவது ஒரு காம்பனண்ட் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம்ஸ்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு டீகம்போசிஷன், ஒரு எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸ். அதாவது உங்களுக்கு கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், இத்தனை சைக்கிள் இருக்குது. பாஸ்பரஸ் சைக்கிள் இங்கேயுமே நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்கிளிங் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இவ்வளவும் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு குட்டி குழப்பம் வந்துருச்சு. போன சாப்டருக்கு வந்தது மாதிரியே. என்னென்னா, இந்த ப்ரெசன்ட் எடிஷனில், அதாவது இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்க இந்த புக்கில் நியூட்ரியன் சைக்கிளிங் இல்லவே இல்லை. ஆனால் நமக்கு காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த காம்பனண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸில் இருக்குது. நீட் சிலபஸ். ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் ரெஃபர் த நீட் சிலபஸ். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அவர் சிலபஸ். இங்கே பாருங்கள், லுக் அட் இயர். திஸ் இஸ் 2023. Just a minute. 2023. இந்த 23 to 24க்கு வந்து நீட் சிலபஸ். நம்ம இதை தான் எப்பவும் படிக்க போகிறோம் 25க்கும். ஸோ இந்த சிலபஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், நம்ம பயாலஜிக்குள்ள இக்காலஜி, லாஸ்ட் இக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் லெசன் எடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இங்கே பாருங்கள், ஈகோசிஸ்டம் இதுக்குள்ள பேட்டர்ன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ்குள்ள ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, டீகம்போசிஷன் இருக்குது, எனர்ஜி ஃப்ளோ இருக்குது, பிரமிட் ஆஃப் நம்பர், பயோமாஸ், எனர்ஜி எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த காம்பனண்ட்டுக்குள்ள நியூட்ரியன் சைக்கிளிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது சிலபஸில், தட் இஸ் புக்கில் இருக்குது. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணலை அது. ஆனால் நம்ம படிச்சு காம்பனண்ட்டுன்னு கொடுத்துருக்கோமே, படிங்கன்னு பின்னாடி இதுலேருந்து கொஷின் வந்தால் நம்ம முழிக்கக்கூடாது, எழுதுகிற திறமையோட போயிடணும். பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு அக்வாட்டிக், ஈகோசிஸ்டம், டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக்கில் இருக்கிற கண்டென்ட், இந்த பேட்டர்னுக்குள்ளே ஒரு மேட்டரும் இருக்குது. என்னென்னா, ஒரு ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம், லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்குது, எவல்யூஷன் மாதிரி. அதாவது ஒரு 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 நீர், ஒரு நீர்நிலை,
பின்னாடி ஃபாரஸ்ட்டாக மாறுறதோ, இல்லை ஒரு டெசர்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியாக ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறுறதோ இயற்கை. ஆனால் 1-2 வருஷங்கள்ல இல்லை, 50-100 வருடங்கள் 1000 வருடங்கள்ல இது மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றமை சக்சஷன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு பேட்டர்ன் தான். இந்த சக்சஷனுங்கிற டைட்டிலும் இந்த ப்ரெசன்ட் எடிஷன்ல இல்லை. பட் இந்த பேட்டர்னுங்கிற ஒரு ஒரு வார்த்தைக்காக நம்ம சக்சஷனையும் படிச்சிருவோம். காம்பனண்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்காக நியூட்ரியன் சைக்கிளையும் படிச்சிருவோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இங்க இருக்கிற இந்த கண்டென்ட் எல்லாம் ப்ரெசன்ட் எடிஷன் புக்ல இருக்கு. அப்ப நம்ம ப்ரெசன்ட் எடிஷன்ல படிச்சுக்கிறேன். இல்லாத கண்டென்ட்டுக்கு போன எடிஷன்ல நான் திரும்பியும் நம்ம ஆர்கானிசம் பாப்புலேஷனுக்கு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் படிச்ச மாதிரி இங்கே நான் அதை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். என்னடா லென்த்தியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ரீசன் என்னன்னா நமக்கு தேவைப்படுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோம், அதனால நம்ம படிச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ நான் டைட்டில்குள்ளே போகிறேன். ஈகோசிஸ்டம் ஒரு சூழல் மண்டலம். ஓகே, இந்த மண்டலத்தில் இருக்கும் அமைப்புகள் என்னென்ன, அதுக்கப்புறம் அதனால என்ன சாதகம் பாதகம் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். போவோம். An ecosystem can be visualized as a functional unit of nature where living organisms interact among themselves and also with the surrounding physical environment. ஸோ ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேசிக் யூனிட், ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட், நேச்சரோட ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட். இதுக்குள்ள இருக்கிற லிவிங் ஆர்கனிசம் தனக்குள்ளேவே இன்டராக்ட் பண்ணிக்குது, தன்னைத்தான் சார்ந்து இருக்கு, பிற உயிரினங்களோடவே கனெக்ஷன்ல இருக்கு. ஒன்று சாப்பாட்டுக்காகவோ இல்லை மேட்டிங்காகவோ கனெக்ஷன்ல இருக்கு. சரௌண்டிங் ஃபேக்டர் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர் இதையும் சார்ந்து வாழுது. ecosystem varies greatly in size from a small pond to a large forest or a sea. Many ecologists regard the entire biosphere as a global ecosystem as a composite of all local ecosystem on earth. Since the system is too much big and complex to be studied at one time, it is convenient to divide it into two basic categories, namely the terrestrial and the aquatic. So ecosystem அப்படிங்கிறதே என்னன்னா ஒரு பேசிக் யூனிட், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ பயோஸ்பியர். ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகுது. எப்படின்னா தண்ணி, அதாவது உங்களுக்கு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் இந்த உலகம் அப்படின்னு எடுத்தாலே அதுவே ஒரு பெரிய ஈகோசிஸ்டம் தான். அதாவது ஒரு குட்டி பாண்டில் ஒரு என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எத்தனையோ ஓஷன்லேயும் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு, ஒரு லேக்கு, ஒரு பூல் ஆர் ஒரு ரிவர், அதுக்கப்புறம் ஒரு ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஒரு டெசர்ட், ஒன்று ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு ஈகோசிஸ்டம் நடக்குது. ஆன் த ஹோல் இந்த உலகமே ஒரு ஈகோசிஸ்டம் தான். இந்த பயோஸ்பியரே ஒரு ஈகோசிஸ்டம். அது மொத்தமாக படிக்கிறது கஷ்டம்னு அழகாக பிரித்து நம்ம அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்னு இக்காலஜிஸ்ட் அப்படி ஃப்ரேம் பண்ணி இருக்காங்க, நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் யாரெல்லாம் வராங்க, இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்லாம் எதுக்குள்ளே வருது, டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்குள்ளே வருது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் see. Namely, the terrestrial and aquatic. Forest, grassland, desert are some examples of terrestrial ecosystem. Pond, lake, wetland, river, and estuaries are some examples of aquatic ecosystem. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட்னா எப்படி வறண்டு இருக்கும், ஃபாரஸ்ட்லேயே உங்களுக்கு ட்ரை டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இருக்கிற ஃபாரஸ்ட், ஆர்எல்ஸ் கிராஸ்லேண்ட்ஸ், நல்லா பெருசாக இந்த குதிரையோ இல்லை மானோ இருக்கிற கிராஸ்லேண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறது, இன்னொன்று வந்து ரன் ஆகிறது. இங்கே 2மே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாண்ட் ரொம்ப குட்டியாக இருக்கும், லேக்கு கொஞ்சம் பெருசாக ஸ்டாக்னண்ட்டு, வெட்லேண்ட் அப்படின்னா மாய்ஸ்சர், ரொம்ப உங்களுக்கு இது மாதிரி சதுப்பு நிலமாக இருக்கும், அதுதான் நம்ம வெட்லேண்டுன்னு அப்படின்னு சொல்கிறது. ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தண்ணி. எஸ்யூரினா உங்களுக்கு முகத்வாரம், தட் இஸ் இந்த கடலோட சங்கமிக்கிற இடம். ரிவர் வந்து கடலோட கலக்கிற இடம். இங்கே உங்களுக்கு பிஹெச் வேரியாக இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து மரைன் வாட்டர், ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை. இங்கே வளர்கிற பிளான்ஸ், அந்த அனிமல்ஸ் குரூப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Or some examples of aquatic ecosystem. Crop field and an aquarium may also be considered as man-made ecosystem. ஸோ ஒரு க்ராப் ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலும், இப்போ நம்ம வளர்க்குற க்ராப் இதை எடுத்துக்கிட்டாலும், ஆமாம் சன்லைட் இல்லாமல் பிளான்ட் இல்லை, ப்ளஸ் டெம்பரேச்சர், ரெயின், தண்ணி இல்லாமல், சாயில் இல்லாமல்,
அது இல்லாம அங்க இருக்கிற இன்செக்ட்ஸ், அது சுத்தி வர பட்டர்ஃப்ளைஸ், பீஸ், ராட், ஸ்னேக், நம்ம வீட்ல வச்சிருக்க ஒரு குட்டி அக்வாரியம், ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தா அதுவே ஒரு ஈகோசிஸ்டம் தான். ஸோ அத்தனையும் மேன்மேட், இதெல்லாம் மேன்மேட் ஈகோசிஸ்டம். பெருசு பெருசா நேச்சுரலாவே ஃபார்ம் ஆயிருக்கிற ஈகோசிஸ்டம்ஸ். ஆக மொத்தம் இதெல்லாம் கலந்ததே ஒரு 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 பயோஸ்பியர் அப்படின்னு கடைசியா சொல்றாங்க. அதை மொத்தமா படிக்க முடியாதனால குட்டி குட்டியா படிச்சுட்டு இருக்கோம். We will first look at the structure of the ecosystem. In order to appreciate the input, productivity, transfer of energy, food chain web, nutrient cycling, and the output degradation and energy loss, we will also look at the relationships, cycles, chains, webs that are created as a result of these energy flow within the system and their interrelationship. First, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் an ecosystem பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கு, சோலார் எனர்ஜி இருக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு, அதான் ப்ரொடக்டிவிட்டி. அது சாப்பிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை அடுத்த லெவல் சாப்பிடுது. ஹெர்பிவோர், அடுத்தது கார்னிவோர்லேயே செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர்னு சாப்பிட்றவங்க, இதெல்லாம் ஒரு ஃபுட் செயின் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு குட்டி குட்டியாக நிறைய ஃபுட் செயின் சேர்ந்து ஒரு ஃபுட்டு வெப்பை மாற்றுறதாகவும், இப்போ அத்தனையும் சாகும்போது திருப்பி அது அத்தனை கண்டென்ட்டும் பிளான்ட்டு சாயிலுக்கு வந்து சாயிலிருந்து திருப்பியும் அந்த கண்டென்ட் எல்லாம் பிளான்ட்டுக்குள்ளே போகிறது, நியூட்ரியன் சைக்கிளிங் அண்ட் அவுட்புட் டீக்ரடேஷன் அண்ட் எனர்ஜி லாஸ். அவுட்புட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் டிகிரேட் ஆகிறதாகட்டும், ஒரு மெட்டபாலிசம் நடக்கும்போது அது ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி, ஹீட் எனர்ஜியாக போகிறதாகட்டும். ஸோ we will also look at the relationship, cycles, chains, webs that are created as a result of this energy flow within the system and there இதெல்லாம் போய் எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று சார்ந்து வாழுது நம்ம இன்டராக்ஷனில் பார்த்தோம் போன சாப்டரில். இங்கே அதே மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று சார்ந்து வாழறது, சாப்பாட்டுக்காகவோ இல்லை அது மியூச்சுவலி பெனிஃபிட்டடோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஈகோசிஸ்டம்குள்ளே வருது. அடுத்தது ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்குது, அதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அதனோட காம்பனன்ட்ஸ் என்ன, அதை பார்க்க போகிறோம். In earlier classes, you have looked at the various components of the environment, abiotic and biotic. You studied how the individual biotic and abiotic factors affected each other in their surroundings. Let us look at these components in a more integrated manner and see how the flow of energy takes place within these components of the ecosystem. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பயோட்டிக் ஏபயோட்டிக் ஃபேக்டரு, அது எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்டாக இருக்குது, அது இல்லாமல் இது எப்படி எனர்ஜி ஃப்ளோ இருக்குதுன்னு நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம். Interaction of abiotic and biotic components results in a physical structure that is characteristic for each type of ecosystem. Identification and enumeration of plant and animal species of an ecosystem gives its species composition. Vertical distribution of different species occupying different level is called stratification. So, ஒரு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனண்ட்டுக்கான இன்டராக்ஷன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அதோட சேர்ந்தது தான் ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்தோட மெயின். ஒரு ஈகோசிஸ்டம் டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பீஷீஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பயோட்டிக்கா, அது அங்கே ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் இங்கே இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கே ஒரு மரியாதை, அந்த இடமே அப்போ தான் அது ஒரு சிஸ்டமே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பிளான்ட் இருக்குது, என்னென்ன விதமான அனிமல்ஸ் இருக்குது, இதெல்லாம் அந்த நம்பர் எவ்வளோ இருக்குது, அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே stratification, so that is vertical distribution of different species occupying different levels is called stratification. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டாலஸ்ட் பிளான்ட் இருக்கும், ரொம்ப டால், ஒரு மாடரேட் டால், அதுக்கப்புறம் கொஞ்சம் டால், இதெல்லாம் ட்ரீஸ், அதுக்கப்புறம் டாலஸ்ட் ஷ்ரப், மாடரேட் ஹைட்டு, ரொம்ப குட்டியான ஒரு ஷ்ரப், டாலஸ்ட் ஹர்ப், அதே ஒரு மாடரேட், அதுக்கப்புறம் குட்டி ஹர்ப், அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிற கிளைம்பர்ஸ், இப்படி போயிட்டே இருக்கிற கிளைம்பர்ஸ், அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே ரன்னர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்வைனர்ஸ், இப்படி போகிறது. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் போகும்போது இங்கே என்ன, நம்ம இந்த ஒரு கண்டென்ட்டை நான் உங்களுக்கு பிளான்ட் ஃபிசியாலஜியில் கூட சொல்லி கொடுத்தேன் க்ரோத் ஹார்மோன் படிக்கும்போது. லைட் எப்படி உங்களுக்கு குட்டியாக இங்கே கீழே இருக்கிற பிளான்ட்டு ஒரு பெரிய லீஃபாக இருந்தால் அதுக்கு வந்து சன் லைட் கிடைக்காம போகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா குட்டியான லீஃபாக தன்னை மாற்றிக்கிட்டு அப்படியே இப்படி நேரோ லீஃபாக மாற்றிக்கிட்டு போகிற பிளாஸ்டிசிட்டின்னு படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுதான் ஸ்ட்ரேட்டான்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட் கேனப்பியில் ஒரு ஸ்ட்ரேட்டா அப்படிங்கிறது இதுதான். டிஃப்ரெண்ட் லெவலில் ஒவ்வொரு லெவலில் ஒரு ஒரு ஆக்குபேஷன் இருக்கும். ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த ட்ரீல இருக்கிற அனிமல்ஸ் எவ்ரி திங் இஸ் கன்சிடர்ட் இங்கே. So that is called stratification. For example, trees occupy top vertical strata or layer of a forest, shrubs the second, and herbs and grasses occupy the bottom layers. ஸோ இப்படி ஆக்கியபை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பீஷீஸ் காம்போசிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஈகோசிஸ்டம் படிக்கும்போது அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது, the components of the ecosystem are seen to function as a unit when you consider the following aspects: productivity, decomposition, energy flow, and nutrient cycling. இதெல்லாம் component of ecosystem. To understand the ethos of an aquatic ecosystem, let us take a small pond as an example. ஒரு பாண்டை பற்றி இப்போ படிக்கிறோம். குட்டியாக ஒரு ecosystemல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. This is fairly a self-sustainable unit and rather simple example that explain even the complex interaction that exists in an aquatic ecosystem. A pond is a shallow water body in which all the above mentioned four basic components of an ecosystem are well exhibited. The abiotic component is the water with all the dissolved inorganic and organic substances, and a rich soil deposit, water soil, and the soil deposit at the bottom of the pond. The solar input, the cycle of a temperature, day length, and other climatic conditions regulate the rate of functions of the entire pond. The autotrophic components include the phytoplanktons, some algae, and the floating, submerged, and marginal plants found at the edges. The consumers are represented by the zooplanktons, the free swimming and bottom dwelling animals, forms. The decomposers are the fungi, bacteria, and flagellates, especially abundant in the bottom of the pond. The system reforms all the function of any ecosystem and of the biosphere as a whole. Conversion of an inorganic into organic material with the help of the radiant energy of the sun by the autotrophs. இப்போ நான் இது வரைக்கும் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு குட்டி பாண்டை இங்கே செல்ஃப் சஸ்டைனபிள் தன்னை தானே கரெக்டாக ரன் பண்ணிக்கிற ஒரு ஈகோசிஸ்டம். ஏன்னா இந்த ஒரு குட்டி பாண்டில் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு பெரிய ஓஷன்லேயோ இல்லை ஒரு பெரிய ஃபாரஸ்ட்லேயோ நடக்குது. என்னன்னா என்னென்னலாம் இருக்குது, ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாலோ பாண்ட், இது வந்து ஒரு ஷாலோ பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக சன்லைட் இருக்குது. இந்த சன்லைட்டை வச்சு தான் இதில் இருக்கிற பிளான்ட்ஸு, இதில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வாழப்போகுது. இப்போ இந்த பாண்டில் சன்லைட் வருது, டெம்பரேச்சர் வருது, லைட் வருது, கீழே சாயில் இருக்குது. ஸோ இந்த சாயில் வந்து இந்த டீகம்போசர்ஸ்குள்ள ஆன இடம். இந்த லைட் கிடச்சிருச்சு, டெம்பரேச்சர் கிடச்சிருச்சு, இதுக்குள்ளே இருக்கிற வாட்டர், இந்த வாட்டரில் இருக்கிற இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஃப்ளோட்டிங்காக, அதாவது இங்கே அட்டாச்சு ஃப்ளோட்டிங்காக ஒரு தாமரை இருக்கலாம், அப்படியே ஃப்ரீயாக சப்மர்ஜ் ஆன குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்கலாம், இல்லை மேலே ஃப்ளோட் ஆகிற பிளான்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த கார்னரில் வளர்கிற இந்த ஷாலோ கார்னரில் வளர்கிற ஹெட்ஜ் பிளான்ஸும் இருக்கலாம். ஸோ எல்லா பிளான்ஸும் இருக்குது, வாட்டர் இருக்குது, லைட் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. இந்த பாண்டு சாயிலில் உங்களுக்கு டீகம்போசர்ஸ்லாம் யாரெல்லாம், ஃபங்கை, பாக்டீரியா, ஃப்ளாஜலேட்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. அனிமல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூ பிளாங்டான்ஸ் இருக்குது. ஸோ பிளான்ட்டுக்குள்ளே ஃபைட்டோ பிளாங்டான்ஸ், அமால்கே, ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்னு கொடுத்துட்டாங்க. அனிமல்ஸ்குள்ளே ஜூ பிளாங்டான் குட்டி அடுத்த லெவலில் இந்த குட்டி குட்டி பூச்சிகளோட லார்வா ஸ்டேஜ் அதெல்லாம் வரும். ஜூ பிளாங்டான்ஸ். ஃப்ரீ ஸ்விம்மிங்னா நெக்டான்ஸும் சொல்லுவோம், அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது பாசிவாகவும் ஸ்விம் பண்ணலாம், இல்லை அதுக்கு லோக்கோமோட்டரி ஆர்கன் இருந்தும் ஸ்விம் பண்ணலாம். இது பாட்டமில் இருக்கிற ஸ்னெயில்ஸு, ஃப்ராக்ஸு அதெல்லாம் இருக்கலாம். நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்க குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் ஆர் பெரிய ஃபிஷ்ஷஸ், இவையெல்லாம் சாப்பிட்ற க்ரேன் ஏதாவது வந்து இங்கே நிற்கலாம் கார்னரில். பறவைகள் ஏதாவது வந்து அப்படியே அந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணிக்கிட்டு போகலாம், அத்தனையும். ஸோ இதுதான் ஓஷனில் பெரிய லெவலில் இருக்குது. அவ்வளோ. இன்னொன்று, ஓஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப டெப்த்து அதெல்லாம் இருக்குது. இது ரொம்ப ஷாலோவாக குட்டியாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் ஒரே கண்டென்ட்டு தான். தட் இஸ் காம்பனன்ட்ஸ் ஒன்று தான். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ப்ரொடியூசர் இருக்குது, இவங்கெல்லாம் செத்து போனால் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு டீகம்போசர்ஸ் இருக்குது,
இந்த ஆட்டோட்ராப்ஸை சாப்பிட்றதுக்கு ஹெட்டிரோட்ராப்ஸான அனிமல்ஸ் இருக்குது. ஸோ 3 பேர் வந்தாச்சு, பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஏபயோட்டிக் ஃபேக்டரில் இவங்கெல்லாம் வந்தாச்சு. ஆக மொத்தம் இது ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் ஒரு சிங்கிள் ஸ்மால் யூனிட். இதுதான் இது மாதிரி தான் பயோஸ்பியரில் அத்தனையுமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், தி சிஸ்டம் பெர்ஃபார்ம் ஆல் த ஃபங்க்ஷன் ஆஃப் எனி ecosystem and of the biosphere as a whole. That is, conversion of inorganic into organic material with the help of radiant energy of the sun by the autotrophs, consumption of the autotrophs by heterotrophs, decomposition and mineralization of the dead matter to release them back for reuse by the autotrophs. These events are repeated over and over again. There is an unidirectional movement of energy towards the higher trophic level and its dissipation and loss as heat to the environment. ஆட்டோட்ராப்ஸ் இருக்குது, ஹெட்டிரோட்ராப்ஸ் இருக்குது, டீகம்போசர்ஸ் இருக்குது. எனர்ஜி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோட்ராப்லேருந்து ஹெட்டிரோட்ராப்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாம் செத்து போனோன்னு திருப்பியும் ரீசைக்கிள் ஆகி பாண்டோட பாட்டமுக்கு வந்து அங்கேருந்து பிளான்ட்டுக்கு உள்ளே போகுது. ஸோ உங்களுக்கு இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அது ரிலீஸ் பண்ணுற ஹீட் எனர்ஜி வெளியே போகுது. ஸோ ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் பியூட்டிஃபுல்லி ஃபங்க்ஷனிங் யூனிட் இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம காம்பனன்ட்ஸ்குள்ளே போகணும் வச்சுக்கோங்க. ப்ரொடக்டிவிட்டினா என்ன, எப்படி ஒரு ஆட்டோட்ராப் எப்படி ப்ரொடியூஸ் இதுக்குள்ளே நம்ம 2 இம்பார்ட்டன்ட் மேட்டர் படிப்போம். கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அப்புறம் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன, அது கொடுக்குற யூனிட்ஸ் என்னென்ன, எப்படி அதை மென்ஷன் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ பிளான்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுதான் கதை படிப்போம். ப்ரொடக்டிவிட்டி. A constant input of solar energy is the basic requirement for any ecosystem to function and sustain. கண்டினியூஸாக சோலார் எனர்ஜின்னு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ecosystem ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது, போயிடும். Primary production is defined as the amount of biomass or organic matter produced per unit area over a time period by plants during photosynthesis. So plant produce பண்ற ஃபுட்டு photosynthesis வழியா, அதுதான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, என்ன பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ ஃபுட்டு ஆர்கானிக் மேட்டரை அது ரெடி பண்ணுது, இதுதான். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட் gm⁻⁻2 ஆர் எனர்ஜி கிலோ கேலரிஸ் m⁻⁻2. இதை இப்படி வெயிட்டில் ஆர் in energy kilo calories mention பண்றாங்க. The rate of biomass production is called productivity, primary productivity. It is expressed in terms of gm⁻⁻2 yr year power -1 or kilocalories m⁻⁻2 into yr power -1 to compare the productivity of different ecosystem. இவங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க, எக்ஸாம் கொஷினாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ ரெடி ஆகுது, ஓஷனில் எவ்வளோ ரெடி ஆகுது, ஓடுற ரிவரில் எவ்வளோ ரெடி ஆகுது. டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டமில் ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ ரெடி ஆகுது ஃபுட்டு. It can be divided into gross primary productivity GPP and the net primary productivity NPP. GPP NPPனா என்ன, சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ பாருங்கள், GPP minus R is equal to NPP. ஆறுங்கிறது ரெஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னா ஒரு பேசிக் மெட்டபாலிசம் ஆஃப் எவ்ரி லிவிங் க்ரீச்சர் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி. அதை ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அந்த ஏடிபி வச்சுட்டு தான் அது மற்ற வேலைகளை பண்ண போகுது. ஸோ ஒரு பிளான்ட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 கிலோ கேலரிஸ் ஃபுட்டை ரெடி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் அதனுடைய ஆக்ஷனுக்கு அது செலவு பண்ணிக்கிறது, மேபி அது வளர்கிறதுக்கு மெரிஸ்டமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் அ மினிட், டாக்ஸ் ஆர் பார்க்கிங். ஸோ அதனோட தேவைகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது வளர்றது மெரிஸ்டமேட்டிக் செல் கண்டினியூஸாக செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃப்ளவரிங்குள்ளே போகிறது, ஃப்ரூட் ஃபார்மேஷன், சீடுக்கு ஸ்டோர். ஸோ அதுக்கு தேவைகளுக்கு என்னவோ அதுக்கான ஏடிபி ப்ரொடக்ஷன் அது பண்ணி எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு 200 கிலோ கேலரிஸ் அது எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறது 800 கிலோ கேலரிஸ். இதுதான் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு பிளான்ட்டு அது ஆட்டோட்ராப் ஜென்ரலாக அதுக்கு தேவையை எடுத்துக்கிட்டு மீதியை சேர்த்து வைக்கிறது தான் என்பிபி. இந்த என்பிபி தான் அவைலபிள் டு
available to animals. That is next level. Herbivore ஆகட்டும், அது சாப்பிடுற primary consumers. So look at here, gross primary productivity of an ecosystem is the rate of production of organic matter during photosynthesis. அதுதான் GPP. அதாவது அது photosynthesis அப்போ எவ்வளோ ரெடி பண்ணுதோ அது. A considerable amount of GPP is utilized by plants in respiration. Gross primary productivity minus respiration losses is the net primary productivity. GPP minus R is equal to NPP. This is. So அது தேவைக்கு போக மீதியை சேர்த்து வைக்குது. Net primary productivity is the available biomass for the consumption to heterotrophs, herbivores and decomposers. So, இதுதான் NPP தான் next levelக்கு available content. So, biomass for the consumption to heterotrophs. Herbivores ஆகலாம் இருக்கலாம் or else decomposers. Secondary productivity is defined as the rate of formation of new organic matter by consumers. So, இப்போ இதை சாப்பிட்டுட்டா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவன் இந்த ஃபுட்டு ரெடி பண்ண பிளான்ட்டை சாப்பிட்டுட்டான், எதர் டீகம்போசராகவோ இல்லை அனிமலாகவோ அவன் சாப்பிட்டு முடிச்சு அவன் ஃபார்ம் பண்ணுறான் பற்றியா அவனோட உடம்புல ஆர்கானிக் மேட்டர், தட் இஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா அது ஆட்டோட்ராப்ஸோட, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா இதர் டீகம்போசர்ஸ் ஆர் ஹெர்பிவோர் உடம்புல இருக்கிற கண்டென்ட். Primary productivity depend on the plant species inhabiting a particular area. It also depends on a variety of environmental factors, availability of nutrients and photosynthetic capacity of a plant. Therefore, it varies in different types of ecosystem. Primary productivity அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பிளான்ட் எந்த ஏரியாவை ஆக்கியூபை பண்ணுதோ அதை பொறுத்து. அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது மழை எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ சன்லைட் என்ன அவைலபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் அதுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, ஒரு ட்ரீயில் எவ்வளோ லீவ்ஸ் இருக்குது, அந்த லீஃபோட சர்ஃபேஸ் என்ன, ஃபோட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி என்ன, எவ்வளோ சாயில் வளமாக இருக்குது, அத்தனையும் பொறுத்து தான் அந்த பிளான்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி. அந்த பிளான்ட் தழைச்சி வரும்போது தான் அதை சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் அது எல்லாமே. ஸோ ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் த பிளான்ட், அங்கே இருக்கிற பிளான்ட்ஸ், அதை ஒட்டி வர அனிமல்ஸ். The annual net primary productivity of the whole biosphere is approximately 170 billion tons dry weight of organic matter. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க, ஹோல் பயோஸ்பியரில் 170 பில்லியன் டன்ஸ் பாருங்க. ஆனால் இந்த பில்லியன் டன்ஸ் ஹோல் பயோஸ்பியரில், of this, despite occupying about 70% of the surface, the productivity of the ocean are only 55 billion tons. Rest, of course, is on land. இங்கே யோசித்து பாருங்க. இப்போ அதாவது நம்ம இந்த பிளானட் ஏர்த்தில் 70% வாட்டர் இருக்குது. ஓகே, வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர் எப்படியோ. ஆனால் இந்த 170 பில்லியனில் 55 பில்லியன் ஓன்லி ஃப்ரம் வாட்டர். தட் இஸ் உங்களுக்கு கிடைக்கிற கண்டென்ட் வந்து ஓஷன்லேருந்து கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணி பாருங்கள், அரவுண்ட் சம் 115 வரும். 115 இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா லேண்டில் இருந்து கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஓஷனில் ஒரு ஜஸ்ட் 31% தான் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி, மீதி இருக்கிற 69% ஒன்லி ஃப்ரம் லேண்ட். இவ்வளோ மேசிவாக டபுள் தி அமௌண்ட் ப்ளஸ் போகுது. ஏன் அப்படின்னா ஓஷன் 70% ஆக்கியூபை பண்ணியிருக்கு, 30% தான் லேண்டோட ஆக்கியூபேஷன், 30% ஓஷனோட ஆக்கியூபேஷன், 70%. இவ்வளோ கண்டென்ட் இருந்தும் ஓஷனோட ப்ரொடக்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மி, லேண்டோட ப்ரொடக்ஷன் ரேட்டு ரொம்ப அதிகம். ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஏன் இந்த ஓரவஞ்சனை அப்படின்னு இங்கே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கஸ் த மெயின் ரீசன் ஃபார் த லோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஓஷன் வித் யுவர் டீச்சர். இது டிஸ்கஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா ஓஷன் ரொம்ப டெப்த் இல்லையா, ரொம்ப டீப்பாக இருக்குது. இந்த டெப்த்துக்குள்ளே போக 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 டீப்பாக போக போக உங்களுக்கு சன்லைட் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுது, இல்லவே இல்லை, அப்படியே பிச் டார்க் இருக்கும். அப்போது உங்களுக்கு சன்லைட் இருக்கிறதுங்கிறது அதிகமாக கிடைக்கிறது ஃபாரஸ்ட் ஏரியாவில், லேண்டில். ஓஷனில் சன்லைட் அவைலபிலிட்டி கம்மி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். செகண்ட், இந்த நியூட்ரியன்ட் சைக்கிளிங் இருக்குல்ல, சைக்கிளிக் ப்ராசஸ், செத்து போகிறது, அதுக்கப்புறம்
ஃப்ராக்மெண்ட் ஆகிறது, திருப்பியும் அப்படியே மினரலைசேஷனுக்கு போகிறது, திருப்பியும் அந்த செடிக்குள்ளே போகிறது, ரூட்டில் பிடிச்சி அப்படியே சைக்கிளிங்குங்கிற ப்ராசஸ் ஓஷனில் ரொம்ப கம்மி. அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட் ஃபார் த பிளான்ட் இஸ் வெரி லெஸ் கம்பேர் டு தி லேண்ட் சர்ஃபேஸ். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஓஷனோட ப்ரொடக்டிவிட்டி ரேட்டு ரொம்ப குறையறதுக்கு, லேண்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரொடக்டிவிட்டி. இது ஒரு ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். அடுத்த காம்பனண்ட்ன்றது டிகம்போசிஷன். அதுலேருந்து கம்பல்சரியாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டிகம்போசிஷன் காம்பனண்ட்டை பற்றி நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ஒரு இதில் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். திடீர்னு நீங்கள் படிக்கணும்னா அது வரைக்கும் கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம் படித்து. ஸோ டிகம்போசிஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் பற்றி மட்டும்தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.